அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஓம்கார தியானம். இந்த ஓம்கார தியானம் எப்படி செய்கிறது, மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் செய்யும்போது நம்ம என்னென்ன கிடைக்குது, அது எவ்வாறாக நம்ம பின்பற்றுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ முதல்ல சின்முத்திரை அப்படி வச்சுக்கலாம். சின்முத்திரை வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு, ஒரு 3 முறை ஒரு 5 முறை நல்லா நம்முடைய சுவாசத்தை சுத்தப்படுத்திக்கணும். இப்போ இந்த ஓம்கார தியானம் அப்படிங்கும்போது பிராண மந்திரம், பிராண தியானம் சொல்லுவாங்க. அது பிராணப்பொருள். இந்த ஓம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஓம்கார வடிவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி யோகா பண்ணும்போது தெரியும். முன்னங்கால் மடிச்சிட்டு பின்னங்கால் பின் வழியாக 2 கை வலது கால் தூக்கினால் நம்ம உடல் ஓம்காரமாக ஆகிடும். அதை சதாசிவ சுரூபம் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஓம்கார தியானம் நம்மளுக்கு என்னென்ன நன்மை அடையும், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனையுடைய தாது பொருள் சொல்லக்கூடிய ஜீவ நாடி, ஆத்மா பலம் பெறும், நாடிகள் பலம் பெறும், பிராணசக்தி ஏறும். அது மட்டும் அல்லாது ஞான சுரூபியாக குண்டலினி சக்தி வெளிப்படும். இப்போ பயிற்சிக்கு போகலாம். அதுக்கப்புறம் அந்த விளக்கம் பார்க்கலாம். இந்த ஓம்காரம் கேட்டிங்க. இந்த ஓம்காரம் நம்மளுடைய உடம்புல ரீங்காரம். மந்திரம் சொல்லும்போது ரீம் 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 சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த கம் கணபதி நம்ம அந்த பீஜாட்சரம் அப்படின்னு ஒரு சில மந்திரம், ரீங்காரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரம் ஓதும்போது ரீங்காரம் வரணும். அதே மாதிரி பிராணசக்தி வரணும். அப்போ நம்ம உடலில் பிராணசக்தி இருந்தால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த ஓம்காரம் அப்படின்னு இந்த ஓம்காரம் ஒரு 5 முறை சொல்லியிருப்பேன். அது தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் அதே சொல்லலாம். ஆனால் நிதானமாக சொல்லணும். மூச்சு நல்லா இழுத்து விட்டு ஆழ்ந்த மூச்சு மெல்லமாக ஓம் அப்படிங்கிறது வரணும். நான் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அதோட இன்னும் கூட சுலபாக கூட ஆக்கிக்கலாம். ஓ அந்த ரீங்காரத்தோடு முடியும். அப்போ இந்த தன்மையில் உடலில் அதிகமாக பிராணசக்தி ஏறி
குண்டலினி சக்தி மிகவும் இயலக்கூடிய தன்மை, மிக அதிவிரைவில் இயலும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷுத்தி, ஆக்னா, சகசிரதாரா இந்த 7 சக்கரங்கள் துண்டிக்கப்படும், மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கப்படும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி, 2வது ஆதாரமாக சொல்லக்கூடிய சக்தி சுவாதிஷ்டானம் வலுப்பெறும். அப்போ அந்த அங்குலமாக நம்ம உடம்புல ஸ்டெப்பாக வைக்கிறாங்கும்போது நிறைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லாமே சொல்லக்கூடியது தான். ஆனால் இந்த ஓம்கார தியானம் அப்படின்னு பண்ணும்போது திரும்ப டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது சிறப்பு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெட்ட வெளியில் இன்னும் சொல்வது சிறப்பு. இல்லைன்னா ஒரு சின்ன குடிசையில் உட்காந்து சொல்கிறதும் மிகவும் சிறப்பு. இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது இன்னும் பலன். அது சொல்லுவாங்க, ஆலயம் 3 மணி திறந்துருக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போ பசுமாடு வாழறக்கூடிய இடத்துல செய்யலாம். இல்லை ஏதேனும் ஒரு மரத்தடியில் நல்ல அரச மரம், ஆலமரம் உள்ள, வேப்ப மரம் உள்ள இடத்துல, பால் உள்ள மரம் சொல்லுவோம், தெய்வீக மரமாக கருதப்படும் எத்தனை மரமோ அத்தனை வில்வ மரம், அந்த இடத்துல உட்காந்து இந்த பிராண சக்தி எடுத்துலாம். இப்போ நீங்கள் விடிய காத்தால் இந்த 3 மணி போய் 3:30 மணி போய் ஒரு மரத்து முன்னாடி போய் சொன்னேன்னு வைங்க, அந்த சத்தமே மிகவும் அதிர்வலை ஜாஸ்தியாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் வீடு தான் ஒத்துக்காரு. அப்போ நம்ம இல்லறத்துல ஒரு தனி அறையில் அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு நல்லா அந்த மூச்சு ஏற்றி விட்டு ஓம்கார மந்திரம் தியானம் செல்லும்போது எல்லையில்லா பலன் அடையும். ஆகவே இது பயன்படுத்தி கொண்டு தியானம் கற்றுக்கொள்பவர்கள் முறையாக தீட்சை பெற்று செல்வது முறையாகும். ஆகவே நல்லா அந்த மூச்சு நல்லா இழுத்து நிதானமாக சொல்லணும். இப்போ கடைசியாக ஒரு 3 முறை சொல்லி இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.